வணக்கம். ராகு கேது பயிற்சி 2025 ராகு கேதுவால் அதிகப்படியான நற்பலன்களை பெறக்கூடிய ராசிகள். ராகு கேது பயிற்சி பெற்றால் ஒரு சில நன்மைகளும், சனி பகவான் பயிற்சி பெற்றால் ஒரு சில நன்மைகளும், குரு பகவான் பயிற்சி பெற்றால் ஒரு சில நன்மைகள் என்பது 2025 கலந்தே நடக்கும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும். இதை எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, ராகு கேது நன்மைகளை செய்யும் இந்த காலத்தில் குரு பகவான் கெடுதல்களை செய்யலாம், சனி பகவான் கெடுதல்களை செய்யலாம். வெறும் ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் இருக்கிறார்கள், அதிர்ஷ்டங்கள் என்பது உங்களை தேடி வரும் என்று சொல்லிவிட முடியாது. இதே சமயம் ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் அமர்ந்தும் நற்பலன்களை தராமல் இருக்கவும் முடியாது. அனைத்தும் கலந்தே நடக்கும் 4 கிரகங்களால். ஆனால் அதிகப்படியான நற்பலன், மத்தியமை பலன், படுமோசமான பலன்கள் என்று ஒரு சில ராசிகளுக்கு இருக்கும். அதை பற்றி இதற்கு முன்பதாகவே பதிவு போட்டிருக்கோம். கேட்காதவர்கள் பதிவை கேட்டால் நற்பலன்கள் பாதக பலன்களாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழிகளை சொல்லியிருப்போம். இது ராகு கேது பயிற்சி என்பதினால் குரு பகவான் எப்படி செயல்படுகிறார், சனி பகவான் எப்படி செயல்படுகிறார் என்பதை தவிர்த்து ராகு கேதுக்களை மட்டும் வைத்து பலன்களை சொல்லக்கூடிய பதிவாகவே இருக்கும். முதலில் மேசராசி. மேசராசியான உங்களுக்கு ராகு கேதுக்கள் வருகின்ற 2025 4ஆம் மாதத்தில் பயிற்சி பெறுவார். சனி பகவான் 3ஆம் மாதம் பயிற்சி, ராகு கேதுக்கள் 4ஆம் மாதம் பயிற்சி, குரு பகவான் 5ஆம் மாதம் பயிற்சி. இந்த பயிற்சிகளில் குரு பகவானை தவிர்த்து, சனி பகவானை தவிர்த்து ராகு கேதுக்களை மட்டும் சொல்லக்கூடிய பதிவு. ராகு பகவான் 2025 பயிற்சி பெற்றால் 11ஆம் ராசிக்கு வருவார். இருப்பதிலேயே மிகவும் உயர்ந்து அதிகப்படியான நற்பலன்களை கொட்டி கொடுக்கின்ற ஸ்தானம்தான் இந்த 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் அமரும்போது வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சி பாதை அதிவேகமாக இருக்கணும், இருந்தே ஆகணும். இவர் பயிற்சி பெறுகின்ற இதே 2025 தான் குரு பகவானும் பயிற்சி பெறுகிறார். அவர் பாதகம், ராகு கேதுக்கள் சாதகம். இருந்தாலும் 11ஆம் இடத்தில் அமருகின்ற ராகு பகவான் உங்களுக்கு குரு பகவானையும் தாண்டி நற்பலன்களும், அதிர்ஷ்ட பலன்களும், யோக பலன்களும் கொடுப்பார். ஆனால் அள்ளி கொடுக்காமல், அதிர்ஷ்டங்களை வாரி கொடுக்காமல் அவர் கொடுக்கணும் தான் நினைப்பார். குரு பகவான் 3இலே தடுப்பார். அதையும் தாண்டி நற்பலன்கள் என்பது கட்டாயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரையில் 11ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பயிற்சி பெற்று 10ஆம் ராசியில் அமருவார். 10 என்பது கெடு பலன்களை தருகின்ற இடம் கிடையாது. பெரிய மனிதர்களை சந்திப்பது, அரசாங்கத்தால் உதவி கிடைப்பது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, இதனால் வரையில் இருந்து வந்த பிரச்சனை, தொல்லை, கடன் தொல்லை, தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார். கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது சுகஸ்தானத்தில் சில பாதிப்புகள் வரும். பெரிதளவு பாதகமில்லை 2025 ராகு கேது பயிற்சியால். அடுத்தது மிதுன ராசி.
மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ராகு கேது பயிற்சியால் குரு பகவான் பாதகம், சனி பகவானும் பாதகம். ஆனால் ராகு கேதுக்கள் சாதகம். குருவும் சனியும் தருகின்ற கெடு பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கும் அவர்களால் முடிந்த நற்பலன்களை கட்டாயமாக செய்வார்கள். அதற்கடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கும் குரு பாதகமாக அமருவார் 2025. சனி பகவானும் பாதகமாக அமர்ந்து விடுவார். ஆனால் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று கேது பகவான் 12ஆம் ராசியிலும் ராகு பகவான் 6ஆம் ராசியிலும் அமருவது குரு சனி பகவான் தருகின்ற பாதக பலன்களை தடுப்பார், உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் எவ்வளவாக வந்தாலும் அதை தடுத்து காப்பாற்றக்கூடிய பொறுப்புகள் ராகு கேதுக்கள் இடையில் கட்டாயமாக இருக்கும். அதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் தர வேண்டுமென்றால் குருவும் சனியும் சாதகமாக இருக்க வேண்டும். இப்பொழுது குரு பகவான் பாதக நிலையில் அமர்ந்து விடுவார், சனி பகவானும் பாதக நிலையில் அமர்ந்து விடுவார். இருப்பதிலே 2 கிரகங்கள் சர்ப கிரகங்கள் சாதகமான நிலையில் குருவும் சனியும் செய்கின்ற கெடு பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றுவார். அந்த பொறுப்பு கட்டாயமாக ராகு கேதுக்கள் இடையில் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும். அடுத்தது துலாம் ராசி. இருக்கும் ராசியிலே துலாம் ராசி தான் மிகவும் நற்பலன்களை அடைகின்ற ராசியாக இருக்கும். இது ஆசை வார்த்தை சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் கேது பகவான் 11ஆம் இடத்தில் வருகின்ற காலம் ஒரு மன நிறைவான சந்தோஷம், நிம்மதி, அதிர்ஷ்டம் சாதாரணமாகவே முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். ஜாதக பலமாக இருந்தால் ஒரு லட்சாதிபதி யோகத்தையாவது கட்டாயமாக கொடுக்கும். கடினமாக உழைப்பும் அதற்குண்டான அதிகப்படியான லாபமும் ராகு கேதுவால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. அதற்கடுத்தது ராகு கேது பயிற்சியால் விருச்சக ராசி. கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு வருவது, ராகு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருவது. விருச்சக ராசியான உங்களுக்கு கேது பகவான் 10இலே அமரும்போது தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். மாற்றங்கள் இருந்தால் முன்னேற்றங்கள் இருக்கும். எது செய்து சாதிக்கணும் என்று நினைக்கிறீங்களோ அந்த தொழில் சில நேரங்களை கஷ்டம் கொடுத்தாலும் பல நேரங்களில் அதனால் வரக்கூடிய ஆதாயங்கள் உங்களை காப்பாற்றும். 2025 உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்களாக கேது பகவானும் சனி பகவானும் இருக்கிறார்கள். குருவும் ராகுவும் பாதகம். மிக கவனமாக இருக்க வேண்டும். நன்மைகள் நடப்பதும் தீமைகள் நடப்பதும் கிரகங்கள் கலந்தே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதினால் பொறுமையாக இருந்தால் போதும். விருச்சக ராசி. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் சோதனைகளும் கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு 2025 ராகு கேது பயிற்சி என்பது ஒரு அதிர்ஷ்ட காலத்தை நோக்கி கொண்டு செல்லும். நற்பலன்கள் அதிகரிக்கும், சுப பலன்கள் அதிகரிக்கும். இதனால் வரையில் இருந்த தடைகள் விலகும், கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் விலகும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், செய்யும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நல்ல நிலையில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கடுத்ததாக உங்களுடைய ராசியில் இருப்பதோ 12 ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கடைசியாக பார்ப்பது மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு
ஏழரை சனி ஒரு பக்கம், குரு பாதகம் இன்னொரு பக்கம். ஆனால் உங்களுக்கு மிகவும் உதவியாக வரக்கூடியது ராகு கேதுக்கள். 2025 ராகு கேது பயிற்சி பெற்று கேது பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவார், ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருவார். கேது பகவானால் இனிமேல் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும். எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை தந்தாலும் கேது பகவான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுளாகவே இருந்து திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை முடித்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்குண்டான வழிகளை காட்டுவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.